அண்ணாமலை அரசியல் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ணாமலை என்னைக்குமே இந்த மாதிரி விஷயங்களை மாட்ட மாட்டாப்புல. அவர் திமுக எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு, முறைகேடு எதிர்ப்பு, ஆட்சி எதிர்ப்பு, நடக்கிற அவலங்களை எதிர்ப்பது, இப்படி தான் டிராவல் பண்ணார். அதனால தான் அண்ணாமலைக்கு ஒரு மரியாதை இன்னை வரைக்கும். நயினா நாகேந்திரன் இந்த இந்து முன்னணி, இந்து முன்னணி, இன்னொரு விஸ்வ இந்து பரிஷத்தின் இந்த ரூட்ல போனார்னா, அவர் எல்முருகன் மாதிரி, எச் ராஜா மாதிரி, தமிழிசை மாதிரி காணாமல் போய்விடுவார். அவரையும் வழக்கமாக இவர் ஒரு இது டம்மி பீஸ்ன்னு தான் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அரசியல் கட்சி தானே நீங்கள்? தமிழ்நாட்டில் எந்த கட்சி எதிர்த்து அரசியல் பண்ண வந்திருக்கீங்க? திமுக எதிர்த்து தானே? ஆளுங்கட்சி எதிர்த்து தானே? எவ்வளோ பிரச்சனை இருக்குது? அதில் போங்க. அதை விட்டுட்டு மாநாட்டுக்கு செய்தி தொடர்பாளராக மாறினீங்க வச்சிங்க, காணா போயிடுவீங்க. இது நயினாருக்கு தேவையில்லாத வேலை. இப்போ பாஜகவில் இவங்க புதுசில் திராவிட இயக்கத்துலேருந்து வந்து தலைவராயிருக்காரு. அப்போ அவருக்குள்ள ஒரு கில்ட்டி, நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்து இவர்களை விட நான் விசுவாசமாக இருக்கிறேன்னு காமிக்கணும்னு. புரியுதா சொல்கிறது? அந்த இப்போ செய்தி தொடர்பாளர் பார்த்தீங்கன்னா ஆலூர் ஷாநவாஸு, அந்த செந்தில், பத்திரிகையாளர் போர்வையில் நோக்க இவங்கெல்லாம் பார்த்தா திமுககாரன் கூட பயங்கரமாக பேசுவாங்க. திமுககாரன்னு மிரண்டு போயிடுவான். என்னடா நம்ம கூட இப்படிலாம் தோணல, இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, பரவாயில்லடா அப்படின்னு. அந்த மாதிரி நயினார் நாகேந்திரன் என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம வந்துட்டோம், நம்மளை வந்து திராவிட தலைவர்னு இந்த மாதிரி யோசிச்சிடக்கூடாது, இவர்களை விட சங்கியை மிஞ்ச சங்கிகளாக நான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் விளம்பர தூதரா யாராவது பண்ணுவாங்களா?